அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். இன்றைக்கி நம்ம தக்கோலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஜலநாதீஸ்வரர் கிரிராஜ கன்னிகாம்பாள் சன்னதியில் இருக்கக்கூடிய முருகன் சன்னதியில் தாங்க இருக்கும். இந்த முருகன் சன்னதி பாருங்கள், எல்லா சிவன் கோவில்லையும் சரி, எல்லா ஆலயங்கள்லேயும் சரி, முருகனுடைய சன்னதி வடமேற்கு திசையில் வாயு மூலையில் இருக்கும். இந்த ஆலயத்தில் கன்னி மூலையில் எப்போதுமே கணபதி தான் இருப்பார். ஆனால் இங்கே ரொம்ப விசேஷமாக அதி அற்புதமாக வள்ளி தெய்வானையோட முருகன் இந்த கன்னிமலையில் இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். இந்த பார்த்தோன்னே எனக்கு ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. பொதுவாக இந்த கன்னி ராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரத்துக்குரிய வழிபாட்டு ஸ்தலமாக இந்த கன்னிமலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான கும்பிடலாங்க. நம்ம ஏஎல்பி படிக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கோம், இந்த கன்னியில் உள்ள சித்திரைக்கு மட்டும் கொஞ்சம் கூடுதலாக பாதிப்புகள் அதிகமாக இருக்குது. அவங்கெல்லாம் கட்டாயம், அதுவும் ஏஎல்பி கன்னி லக்னமாக போய் சித்திரை நட்சத்திரம் செல்லக்கூடியவர்கள் கட்டாயம் இந்த தக்கோலத்திற்கு கன்னிமலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வள்ளி தெய்வானையுடன் காட்சி தரக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க. திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறவங்க கட்டாயம் இங்கே வழிபாடு செய்யுங்க. நன்றி.